10 காரியங்கள். ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். ஆன்மால 3, தத்துவத்தில் 3, சிவத்துல 4. இந்த 10 காரியங்கள், 10 காரியங்கள். இப்போ நமக்கு நடக்கிறது இந்த 10 தான். 10 நடந்துருச்சான்னு கேட்டா 10 நடக்கல. இன்பிடிவில நாம் நிற்கிறோம். 4 நிற்கிறோமா 5 நிற்கிறோமான்னு தெரியாது. ஆனா நமக்கு இந்த 10 நடக்கணும். சரிங்களா? எங்க போய் முடிக்கணும்? சிவபோகம். சிவபோகம் தான் முக்தி. சிவபோகம் தான் முக்தி. அங்கதான் போகணும். நம்மளோட டார்கெட் அதுதான். நம்ம டார்கெட்டு அதான். ஆனா இந்த வரிசையில நடக்குமானா நடக்காது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அப்படி நடக்குமானா நடக்காது. நடக்கிற விதம் வேற, நடக்கிற விதம் வேற. இந்த 10 3ஆ சொல்லலாம். 1 ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, 3 ஆன்ம லாபம். 10 3ஆ சொல்லலாம். இந்த 10 தான். இந்த 3ஆ சொன்னாலுமே அது என்ன இருக்கு? 10 இருக்கு. 3ஆ சொன்னாலும் இந்த 10 அடங்கினதான். தசகாரியம் 10 3ஆகவும் சொல்லலாம், 3ஆகவும் சொல்லலாம். நமக்கு வேற நூல் எல்லாம் 10ஆ சொல்லி இருக்கிறாங்க. சிவபிரகாசத்துல 3 சொல்ற. ஆனா கருத்துல எதுவுமே எதையும் விடல. இந்த 10ல எதையும் விடல. 10ஐயும் சொன்னாதான் 3 வரும். எப்படி சொல்றதுங்கிறத நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம். சரிங்களா? இந்த 10ம் அந்த 3 என்னது? ஒன்றுதான். எழுதிட்டீங்களா? இந்த பக்கம் எழுதிட்டீங்களா? இது அடுத்தது இது எல்லாம் தனித்தனியா சொல்லி எல்லாம் ஒன்னா கம்பைன் பண்ணிக்கலாம். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், 5 நின்மல நின்மல துரியாதீனம். இதுக்கு என்ன பேரு? சுத்த அவத்தை. சுத்த அவத்தை 5. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இதுல பாருங்க, இது 8வது நூற்பா, இது 9, இதுக்கு இடம் கிடையாது. இது 10, இது 11. இது சிவஞான போல நூற்பா. நின்மல சாக்கரம் என்பது 8ஆம் நூற்பா. சரிங்களா? 9ஆம் நூற்பா. நின்மல சொப்பனம், சுளுத்திக்கு இடம் கிடையாது. இது ஒரு கணம் நின்று அப்படி தாண்டி போகுமா, இதுக்கு இடம் கிடையாது. சுளுத்திக்கு இடம் கிடையாது. அடுத்தது நின்மல துரியம் 10வது நூற்பா. நின்மல துரியாதீனம் 11வது நூற்பா. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இடம். இது நீங்க விரிவா பின்னாடி எவ்வாறு புரியும் போது புரியும். எவ்வளவு புரியும் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமான இடம். அந்த நூற்பா எதை சொல்லுது? சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய நூற்பா. 8ஆம் நூற்பா என்பது என்னதுங்க?
நின்மல அவத்தை போல. நின்மல அவத்தை என்பது என்னதுங்க? நின்மல அவத்தை என்னது? உருவநடுவுல இருந்து மேல போற மாதிரி எல்லாம் சொன்னமா இல்லையா? சுத்த அவத்தை அருளோடு சம்பந்தப்படுவது. 7 வரைக்கும் அருளோடு சம்பந்தம் கிடையாது. 8 தான் அருளோடு சம்பந்தம். ஏன்னா யார் வந்துடுறா? குருநாதர் வந்துடுறாரு. குருநாதர் வந்தாலே அருளோடு சம்பந்தம் கூடியிருதுன்னு அர்த்தம். எப்ப பெருமான் குருநாதரா வராரோ அப்பவே நமக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு? நின்மல அவத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நின்மல அவத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அருளோடு கூடி அதை நம்ம அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போகணும். 8, 9, 10, 11. கேட்டல் ஞானம் 8, சிந்தித்தல் ஞானம் 9, தெளிதல் ஞானம் 10, இட்டை ஞானம் 11. சரிங்களா? கேட்டல் ஞானம்னா கேட்கறது மட்டும் இல்லை, அது எப்படி கேட்கணும், எப்படி சிந்தித்தல்னா எப்படி சிந்திக்கணும், அதெல்லாம் அந்தந்த நூற்பாடு இருக்கு. 8ல், 9ல், 10ல், 11ல் எல்லாம் விரிவாக சொல்லி இருக்கிறார். எங்க சிவஞான போதத்துல பார்க்கணும், சிவஞான சித்தியாரில் பார்க்கணும். எப்படி கேட்கணும் சொல்லியிருக்கிறார், எப்படி சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறார், எப்படி தெளியணும்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அங்கே பார்க்க வேண்டிய விஷயம், பின்னாடி விரிவாக பார்க்க வேண்டிய இடம். சரி, இப்போ இதெல்லாம் தனித்தனியாக நான் சொல்லியிருக்கிறேன். தசகாரியம் 10 தனியா சொல்லியாச்சு, அங்க 3 சொல்லியாச்சு, இங்க 5 சொல்லி இருக்கிறேன். 5 சொல்லி இருக்கிறேன். இப்ப பாருங்க, இதை எழுதிட்டீங்களா? ஏதோ ஒரு பட்டியல் மாதிரி போட்டாதான் உங்களுக்கு புரியும். நின்மல சாக்கடம் என்பது ஆன்ம தரிசனம். நின்மல சொப்பனம் என்பது ஆன்ம சுத்தி. சுருத்திக்கு இடம் கிடையாது. துரியம் ஆன்ம சுத்தி தான். துரியமும் ஆன்ம சுத்தி, இந்த 2 சுத்தி என்னதுங்க? ஆன்ம சுத்தி. நின்மல துரியாதீதம் என்பது ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். நான் தனித்தனியா சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. எதுக்கு இதை நான் எழுதுறேன்னே உங்களுக்கு புரியாது, பின்னாடி சொன்னா புரியும். அதை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நமக்கு புரியும். இது வரைக்கும் புரியாது, இனிமேல் சொன்னா உங்களுக்கு புரியும். எழுதி மட்டும் வைங்க. இப்போ நீங்க 8ஆம் நூற்பாடு சொல்லிடம்னா நூற்பாடுல வச்சு வரணும். நீங்க சிவஞான போதும் நூற்பாடு இருந்து வந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் எளிமையா புரியும். 8ல் குருநாதர் வந்துடுறாரா?
சிவரூபம் சிவ ரூபம் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி துவக்கம் ஆன்ம ரூபம் 5 செயல் நடக்கும். எப்போ? 8ஆம் நூற்பால 5 நடக்கணும். ஒன்றும் முடியாது. செமி பினிஷ்டு. எது? தத்துவ சுத்தி துவங்கும் முடியாது. தத்துவ சுத்தி துவங்கும் முடியாது. மீதி எல்லாம் இருக்கு. சிவரூபம் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி துவக்கம் ஆன்ம ரூபம் தசகாரியம் 10ல 5 எங்க தொடங்கிறது? 8ல துவங்குது. 8னா வேற ஒண்ணும் இல்ல, இறைவன் குருநாதனாக வந்தா தசகாரியத்துல 5 துவங்கிடும். 4 முடிஞ்சிடும். 1 துவங்கும். பாருங்க. சிவரூபம் என்பது என்னது? குருநாதனது தரிசனம் தான் சிவரூபம். சிவபெருமான் தரிசனம் இல்ல. யாருடைய தரிசனம்? குருநாதனுடைய தரிசனம் தான். குருநாதன் யாரு? சிவபெருமான் தான். குருநாதனா தர. அப்போ சிவபெருமான் குருநாதனாக வந்தா நமக்கு என்ன நிகழ்ந்துருச்சுன்னு அர்த்தம்? சிவரூபம் நிகழ்ந்து விட்டது. அப்போ குருநாதனா வந்து அவர் என்ன செய்வாரு? தீர்க்க செய்வார். அப்புறம் உபதேசம் பண்ணுவாரு. உபதேசம் என்பது 2 உபதேசம் இருக்கு. ஒண்ணு 5 எழுத்து உபதேசம், 5 எழுத்து உபதேசம். அது மட்டும் உபதேசம் இல்ல, அதை தாண்டி என்ன இருக்கிறது? ஞான நூல் உபதேசம். பாசம்னா என்ன, பசுனா என்ன, பதினா என்ன, விட வேண்டியது எது, பெற வேண்டியது எது, இதையெல்லாம் விளக்கமா இல்லையா? அது யார் செய்யணும்? பெருமான் தான் செய்யணும். அவர் எப்படி செய்வார்? குருவடிகள் இருந்துதான் செய்வார். அப்படி செய்வதனால அதுக்கு என்ன பேருங்க? தத்துவ ரூபம். இப்போ ரூபம் தரிசனம் சுத்தி 3 இருக்கு. நான் ஒண்ணு தனித்தனியா இங்கே விளக்கிறேன். தத்துவ ரூபம் அப்படின்னா என்ன? தத்துவ ரூபம்னா என்ன? தனித்தனியா கீழே எழுதிக்கங்க. தனித்தனியா ஒரு இடம் விட்டு எழுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் விளக்கணும். கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கங்க. தத்துவ ரூபம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிதல். பொதுவாக அறிதல் என்னது? 31 கருவி இருக்கு, 5 சுத்த தத்துவம் இருக்கு. சுத்த தத்துவங்கள் வாக்கா வரும், 31 கருவிகள் கலையா வரும், வித்தையா வரும், ஆகாகமா வரும், இதுவா வரும், அதுவா வரும், இது மண்ணா வரும், விண்ணா வரும். இப்படி உலகங்கள் கருவியால் ஆனது, உடம்பு கருவியால் ஆனது. கருவிகள் கூட்டமே உடம்பு, உலகு, தனு, கரண, கோண, போகம் அப்படின்னு நம்ம பொதுவா அறிஞ்சோம்னா அது என்னதுங்க? தத்துவ ரூபம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தத்துவங்களின் இயல்பை பொதுவாக அறிதலுக்கு ரூபம்னு பேரு. சிறப்பா அறிஞ்சா தத்துவ தரிசனம்னு பேரு. சிறப்பா அறியறது என்னது? தத்துவங்களை பத்தி தெரிஞ்சாச்சு, விடணும்னு நம்ம யோசிக்கல. நல்லாதான் இருக்கு, வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ரூபம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க, இது பெரிய இடத்துல இருக்குது, விடணும். எதை விடணும்? இந்த கருவி சார்ந்த விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? தரிசனம் எழுந்துருச்சுன்னு அர்த்தம். பொதுவா அறியறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போது. சிறப்பு என்பது என்னது? விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பு. சரியா? அதுதான் தரிசனம்னு பேர். அதுக்குதான் தரிசனம்னு பேர். அப்போ தத்துவ தரிசனம். அப்போ தத்துவங்களின் இயல்பை சிறப்பாக அறிந்ததற்கு தரிசனம்னு பேர். அடுத்தது ஆன்ம ரூபம். என்பது என்னது? ஆன்மாவின் இயல்பை பொதுவா அறியறது. இப்ப நம்ம பார்த்தோமா இல்லையா? 51ல இருந்து எத்தனாவது பாட்டு வரைக்கும் பார்த்தோம்? 59 வரைக்கும் பார்த்தோமா இல்லையா? ஆன்மா எப்படிப்பட்டது? கருவிகளோடு கூடும், தனியா அறியாது, அறிவித்தால் அறியும், மறந்து அறியும், இறைவன் கூட்டினால் அன்றி உன்னையும் அறியாது. இப்படியெல்லாம் அறிகிறோமா இல்லையா? இது பொதுவாக அறிகிறது. அப்புறம் அதன் இயல்பு சிறப்பாக அறிகிறது.
அறியறது. அது என்னதுங்க? ஆன்ம தரிசனம். பொதுவா அறிஞ்சா தரிசனம், சிறப்பா இருந்தா பொதுவா அறிஞ்சா ரூபம், சிறப்பா அறிஞ்சா தரிசனம். தத்துவ ரூபமும் அதுதான், ஆன்ம ரூபமும் அதுதான். தத்துவ தரிசனமா தான் தத்துவ ஆன்ம தரிசனமா தான். பொதுவா அறிஞ்சா ரூபம், சிறப்பா அறிஞ்சா தரிசனம். சரிங்களா? சுத்தி மூணாவது சுத்தி, தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. தத்துவ சுத்தி என்பது விடணும்னு அறிஞ்சிட்டோம், விட்டுட்டா சுத்தி. விடணும் அறிஞ்சா தரிசனம். இருக்குதுன்னு தெரிஞ்சா ரூபம், விடணும்னு தெரிஞ்சா தரிசனம், விட்டுட்டா சுத்தி. நாம எங்க நிக்கிறோம்? நமக்கு ரூபமா தரிசனமா சுத்தியா? தரிசனத்துல இருக்கிறோம். சுத்தி ஆயிடுச்சான்னு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? சுத்தி ஆயிடுச்சான்னு தெரியாது. ஆயிருக்கலாம், ஆகாமலும் போயிருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தரிசனம் ஆகிருக்கிறது நம்புவோம். என்னது? நம்பலாமா இல்லையா? விடணும் தாங்க, இத முடியல ஆனா விடணும் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதனால நமக்கு என்ன இருக்கு? என்ன தரிசனம்? தத்துவ தரிசனமும் ஆன்ம தரிசனமும். ஆன்ம தரிசனம் கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கு, அது அடுத்த நிலை. சரியா? இப்ப இதுல 5 நிகழ்வு. தத்துவ சுத்தி என்பது என்னது? தத்துவத்தை விடணும், விட தொடங்கும் ஆன்மா. விட தொடங்கும், விட்டு அது முடிச்சா விட்டுறாது. இப்ப என்ன செய்யுது? விட தொடங்குது. இதெல்லாம் எங்க நடக்குது? எட்டாம் வகுப்பா. எட்டாம் வகுப்பான அது எங்க இருக்குது? அது எங்க எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, அங்க போய் நின்றுக்கலாம். விஞ்ஞான போதம் எட்டாம் வகுப்பா. சரி, குருநாதன் முன்னிலையில். குருநாதன் எட்டாம் வகுப்பான்னு சொன்னா நம்ம நூறுபா ஐம்புல வேணுங்க ஐயந்தலை வளர்ந்து சொல்லிட்டு வந்துடாது. அந்த இடம் என்பது எதை குறிக்குது? குருநாதன் முன்னிலையில இந்த இடம். குருநாதன் தீக்கையை கொடுத்து 5 எழுத்து உபதேசம் பண்ணி உலகத்தின் இயல்பு, பாதத்தின் இயல்பு, பதியின் இயல்பு, ஆன்மாவின் இயல்பு எல்லாம் என்ன செய்வாரு? உபதேசமா சொல்லுவாரு. அதை கேட்க 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 இருக்கிற ஞானம், கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம், கேட்டல் ஞானம் நிகழ நிகழ என்ன ஆகும்? கருவிகளை எல்லாம் இது கருவியா. கருவிகள் 36, ஆத்மீகம் 60, 96. இது இதை செய்யும். எது? இது இச்சையை தூண்டும், இது அறிவை தூண்டும், இது செயலை தூண்டும், இது மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா படிக்கிறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் பேரு ரூபம். இது ஆகவே ஆகாதியா தரிசனம். இதெல்லாம் எங்க நிகழும்? குருநாதன் முன்னிலையில. நீ இவற்றிற்கு வேறானவன். உடம்பு நீ அல்ல, உடம்பு நீ அல்ல. ஆன்மா என்பது உடம்பிற்கு வேறானது. 3வது பாடம் சொல்றாரா இல்லையா? என்னது? இழது என்றலின், எனதுடன் என்றலின், ஐம்புடன் அறிதலின், ஒடுக்க மறுதலின், கண்வழி முடிவிட இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா என்ற தலைவிடல் ஆன்மா உளது. 3வது பாடம் 7 காரணம் சொல்றார். சூனியம் ஆன்மா இல்ல, சூனியம் ஆன்மா இல்ல, தூளதேக ஆன்மா இல்ல, 5 பொறிகள் ஆன்மா இல்ல, சூக்கும தேகம் ஆன்மா இல்ல. அடுத்தது பிராணன் ஆன்மா இல்ல, பிரம்மம் ஆன்மா இல்ல, இந்த மாயா கருவிகள் கூட்டம் ஆன்மா இல்ல. இதுக்கு வேறானது ஆன்மா, இவற்றுக்கு வேறானது ஆன்மா அப்படின்னு அறிகிறோம் இல்லையா? 7. அடுத்து 4ஆம் உறுப்பாளர் அந்த கரகம் அவற்றில் ஒன்றென்று. இப்ப 8 காரணம் சொல்லி இவற்றிற்கு வேறாக அறிவுடைய ஆன்மா ஒன்று உண்டு அப்படின்னு யார் சொல்ற? குருநாதன் சொல்ற. குருநாதன் சொல்ல ஆன்மா இவற்றுக்கு வேறானது என்று அறிதா இல்லைங்களா? அதுதான் தரிசனம். சிறப்பா அறிஞ்சா பொதுவா அறிஞ்சா ரூபம், சிறப்பா அறிஞ்சா தரிசனம். இதெல்லாம் எங்க நிகழ்கிறது? 8ல தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பொதுவா நிகழும். 7 வரைக்கும் எல்லாமே பொதுவா நிகழும். குருநாதன் வந்தாதான் இதெல்லாம் நமக்கு அறிவுல விளங்கும், அறிவுல விளங்கும். இது நமக்கு நடக்கக்கூடிய 5 நிகழ்ச்சி. இது 9வது நூற்பால் நின்மல சொப்பனம். நின்மல சொப்பனம் இது 9வது நூற்பால். 8 கேட்டாச்சு. 9க்கு எங்க போறது? 8னா அங்க போய் நின்னுக்கலாம். 9 இந்த பக்கம் போய் நின்னுக்கிறதா? எங்க போய் நிற்கிறது? ஞான பூசை. குருநாதன் உபதேசத்தை வாங்கியாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. அதை என்ன செய்யணும்?
ஞான பூசை பண்ணணும். ஞான பூசை பண்ணணும். வீட்டில் போய் தினந்தோறும் குருநாதன் அறிவித்த நிலையில நின்று அகப்பூசை புறப்பூசை ஆகிய ரெண்டையும் செய்ய 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 நம்ம ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? அகை இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, அதற்கு மேல சிவலிங்க திருமேனி, தத்துவங்களான தாமரை, அதுல தன்னை மறந்து தற்போதம் கெட்டு தன்னை மறந்து ஆன்மா என்ன செய்யணும்? பெருமான பூசிக்கணும்னு சொன்னமா இல்லையா? அப்படி அந்த பூசை செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் விளங்கும். அறிவுல சிவ விளங்கும். அப்படி சிவ விளங்குறதுக்கு சிவ தரிசனம்னு பேரு. இந்த சிவ தரிசனம் எங்க நிகழ்கிறது? பூசை தான் ஆன்மாவின் அறிவுல. சிவ தரிசனம் கோவிலுக்கு போய் சிவலிங்கத்தை பார்க்கறது இல்லை. அந்த தரிசனம் இங்க இல்ல. எங்க நிகழணும்? பூசையில அறிவுல தன்னை மறந்த நிலையில நிகழணும். தன்னை மறந்த நிலையில அந்த தரிசனம் நிகழும். அதுக்குதான் என்ன பேரு? சிவ தரிசனம். சிவ தரிசனம். இந்த சிவ தரிசனம் நிகழ நிகழ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தத்துவ சுத்தி. இங்க வந்து ஆன்ம தரிசனம் நிகழும். தத்துவ சுத்தி முற்று பெறும். ஆன்ம சுத்தி துவங்கும். இந்த இடத்துல 3 ப்ராசஸ் நடக்குது. ஒண்ணு ஏற்கனவே ஆரம்பிச்சது, இங்க முடியுது. மொத்தம் 4. சிவ தரிசனம். சிவ தரிசனம். சிவ தரிசனம் என்பது பூசையில ஆன்மாவின் அறிவுல சிவத்தை தரிசிக்கிறது. இல்லைங்களா? கனவுலாம் கிடையாது. கனவுல வரதெல்லாம் கணக்கு இல்லை. பூசையில வரணும். கனவு கண்டேன்னு தெரியுதா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டீங்கன்னா அது இல்லைன்னு அர்த்தம். தன்னை மறந்து பாடணும். பூஜையில 5 எழுத்துல இதயம் தாமரையில பெருமானை நினைச்சு தன்னை மறந்து நிற்கிற நாமா நீங்கி என்னது சிவைய நிற்கும். அதையும் மறக்கணும். அதையும் திருப்படி ஞானம் இல்லாத நிலை பூஜையில வந்தாதான். கனவுல வர்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? எனவே அது சிவ தரிசனம். சிவ தரிசனம். இப்போ இந்த படிநிலை நல்லா ஞாபகம். ஏன் பூஜையை திரும்ப திரும்ப சொல்றோம்? எப்ப ஆரம்பிச்சாலும் பூஜையில ஏன் வந்து இவருக்கு இங்க வந்தாலும் அங்க வந்து நிக்கிறாருன்னு உங்களுக்கு தோணலாம். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு காரணம் இதுதான். இப்போ முதல்ல நமக்கு என்ன நிகழணும்? தரிசனம் நிகழும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி நிகழணுமா இல்லையா? அதே மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சக்தி. இப்ப பாருங்க, இப்போ பொதுவா இது வந்து 3ஆம் நிலையில நிகழக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? இப்போ சிவபெருமான் வந்தாச்சு, உபதேசம் பண்ணியாச்சு, 5 எழுத்தை வாங்கியாச்சு. புரியுதா இல்லைங்களா? இதோட புரிஞ்சுதான் கேட்டா இல்ல. 5 தான் நிகழ்ந்திருக்கிறது. 5 தான் நிகழ்ந்து 5லயும் 1 அறவரையா நிக்குது. எது? தத்துவ சுத்தி வந்து அறவரையா தான் நிக்குது. இந்த தத்துவ சுத்தி ஆகல. தத்துவ சுத்தி எப்ப ஆகும்? பூசை பண்ணணும். பூசை பண்ணாம தத்துவ சுத்தி ஆகாது. தத்துவ சுத்தி ஆகாது. பூசை பண்ணாம ஆன்ம தரிசனம் நிகழாது. பூசை பண்ணாம ஆன்ம சுத்தி தோங்க. புரியுதா இல்லைங்களா? ஞானம் வேணும்னு ஆசை இருந்தா பூசை கட்டாயம் பண்ணணும். எனக்கு வேற வழி இல்லைங்களா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் பக்தி என்பது வேற. பக்தி என்பது நான் பொதுவாக பெருமாள் அன்பு செலுத்துறது, பாடுறது, ஓடுறது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அறிவுல மாற்றம் நிகழணும். அறிவுல மாற்றம் நிகழணும்னா இதுதான் வழி. பூசை செஞ்சாதான் அறிவுல சிவம் விளங்கும். ஏன்னா அறிவுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு பிரச்சனை அறிவுல இருக்கு. ஆணவமலம் இருக்கு. ஆணவமலமாகி இருள் அறிவுல இருக்கிற போது சிவமாகிய ஒளி எங்க பிரகாசிக்கணும்?
இந்த அறிவுல பிரகாசிக்கணும். நீங்க விளக்கு ஏற்றி வச்சாதான் இருள் போகுமே ஒழிய விளக்கை ஏற்றாம இருளை நீக்கவே முடியாது. அப்ப பெருமான் எங்க விளங்கணும்? அறிவுல விளங்கணும். அப்போ உங்க பயிற்சி எங்க செய்யணும்? அறிவுக்கு பயிற்சி செய்யணும். ஆனா பயிற்சி என்பது என்னது? பூஜை தான். பூஜை செய்யாம நீங்க வெளியே புறத்துல செய்யறதெல்லாம் பயனில்லையான்னு கேட்டா அதெல்லாம் பூஜை செய்வதற்கு துணை செய்யும். நம்ம வெளியே செய்யற எல்லா வேலையும் நமக்கு ஒரு பயனை கொடுக்கும். இந்த உபகாரம் செய்யறோம், திருவாசகம் பாடுறோம், இப்ப பெருமானை நோக்கி நம்ம செய்யற எல்லா வேலையும் இருக்கா இல்லையா, எல்லாமே எதற்கு என்ன செய்யும்? அந்த புண்ணியங்கள், நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்மளை என்ன செய்யும்? பூஜையை நோக்கி செலுத்தும். பூஜை தான் நம்ம அறிவை திருத்தும். அறிவை பூஜை செய்யாத வேலையே அறிவு திருந்தார். வேற வழியே கிடையாது. அதை தவிர வேற வழி கிடையாது. அப்ப நம்ம என்னது ரொம்ப அர்ஜென்டா செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா இது சரியானாதான் மற்றதெல்லாம் சரியாகும். நம்ம இப்போ பெருமாள் ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் பெருமாட்டை வைக்கிறோம். என்ன விண்ணப்பம் வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் படிப்பு வரணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், ஒரு வீடு வேணும், இது வேணும். அது ஏதோ ஒரு விண்ணப்பம். 1000 விண்ணப்பங்கள் நம்ம பெருமாளை நோக்கி வைக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன செய்யறீங்க? தனித்தனியா விண்ணப்பம் செய்யறீங்க. ஒரு விண்ணப்பம் வேண்டாம், பூசை பண்ணுனா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு மரம் இருக்கு, மரத்துல இலை நல்லா வரணும் அப்படின்னு என்ன செய்யறது? இலைக்கு போய் தண்ணி ஊற்றணும். காய் நல்லா வரணும்னு காய்க்கு போய் தண்ணி ஊற்றணும். எங்க ஊற்றணும்? வேர்ல ஊத்தினா மரம் மொத்தமா நல்லா வருது. இப்போ வாழ்வின் ஆதாரம் எது? பூசை தான். அதுதான் வேறு. தண்ணி அங்க ஊத்துங்க. உங்க பூசைய ஒழுங்கா செஞ்சீங்கன்னா மேல வர மரமும் நல்லா இருக்கும், இலையும் நல்லா இருக்கும், கிளையும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா போய் கேட்டுக்கிட்டு இருந்தா ஒன்றும் பயன்படாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லைங்களா? அதான். அப்போ இந்த இடம் 9ஆம் உறுப்பாக வரணும் கட்டாயம். அகப்பூசை பண்ணணும். அகப்பூசை பண்ணாதான் சிவ தரிசனம் நிகழும். சிவ தரிசனத்துலதான் தத்துவ சுத்தி நிகழும். தத்துவ சுத்தி நிகழும். உலகத்தின் மேல இருக்கிற பற்று எனக்கு விடணும்னா நீங்க பற்ற விடுவதற்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். பூசையை ஒழுங்கா பண்ணீங்கன்னா உலகத்தின் பற்று குறைய தொடங்கிடும். ஆனா நீங்க ஒன்றும் குறைக்க வேண்டாம், அது குறையும். உலக பற்று குறையும். ஐயா நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு குறையல. இன்னும் நம்ம பண்ணுறது பத்தலன்னு அர்த்தம். இன்னும் பண்றது பத்தல, ஒழுங்கா பண்ணல. தெரியுதா? ஒழுங்கா பண்ணலன்னா உண்மைதான். புரியுதா இல்லைங்களா? முதல்ல சரியா பண்ணலன்னு தெரிஞ்சா அப்ப கேள்வி நம்ம யாரும் மேல வைக்க மாட்டோம், பெருமான் மேல கொண்டு சொல்ல மாட்டோம். இது காரணம் நான் தான். யார்? நான் ஒழுங்கா பூசை பண்ணியிருந்தா நடந்திருக்கு போகுது. நான் ஒழுங்கா பண்ணல, எனக்கு நடக்கல. நாம என்ன எடுத்துக்கிறோம்? நானும் தான் பூசை பண்றேன், நானும் தான் பூசை பண்றேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னா இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? எனவே சிவ தரிசனத்துல ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் என்பது ஆன்மாவின் இலக்கணத்தை சிறப்பாக அறிவது. சிறப்பாக அறிவது. அப்போ ஆன்மாவின் இலக்கணத்தை சிறப்பாக எப்ப அறியணும்? பூசை செஞ்சாதான் அறிய முடியும். எல்லா பூஜையில தான் வந்து நிற்குது. பூசை செஞ்சாதான் நம்முடைய லட்சணம் தெரியும், நம்ம லட்சணம் தெரியும். அதன் பிறகுதான் என்ன ஆகும்? சுத்தி நிகழும். ஆன்ம இலக்கணம் சிறப்பாக இருக்கலாம், இல்ல ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம் ரெண்டும் தான். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதாங்கய்யா. ஆன்மாவின் லட்சணங்கிறது என்னது? அதானே ஆன்மாவை பற்றி சிறப்பா அறிகிறதான லட்சணம். ரெண்டு ஒண்ணுதான். எனவே அது நிகழும். புரியுதுங்களா? அப்ப அந்த பூசையை செய்ய 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 என்ன கேட்டீங்கன்னா ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி துவங்கும். ஆன்ம சுத்தி இப்ப பாருங்க, தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் ரெண்டு ஒண்ணுதானே. வேற ஒண்ணா வேறையா? சேரத சுத்தி கிடையாது. சேரத சுத்தி ஆகும். இப்ப பாருங்க, தத்துவத்தோடு கூடி நிற்கிறோம். தத்துவத்தோட கூடி நிற்கிறோம். இப்ப நாம குற்றத்தோடு இருக்கிறோம்.
சரிங்களா? தத்துவம் நம்ம விட்டு நீங்கிருச்சு. இப்போ தத்துவ சுத்தி ஆயிடுச்சா? தத்துவ சுத்தி ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சா இல்லையா? இப்போ ஆன்மா சுத்தி ஆகுமா இல்லையா? ஆன்மாவுக்கு அவருடைய குற்றம் போனது. அது குற்றம் தான், தத்துவம் போயிடுச்சு இல்லை? தத்துவம் என்பது மாயா சம்பந்தம். தத்துவம் என்பது மாயா சம்பந்தம். மாயா சம்பந்தம் நீங்கும் போது கர்மபல சம்பந்தம் நீங்கும். ஆனா ஆணவபல சம்பந்தம் நீங்க. தத்துவ சுத்தி நிகழ்கிற போது, தத்துவ சுத்தி என்பது என்ன நிகழ்கிறதுங்க? மாயாமலம் தான் நீங்குது. மாயாமலம் நீங்குகிற போது கூடவே என்ன நீங்கும்? கர்மபலமும் நீங்கும். ஆனா ஆணவமலம் இருக்கும். ஆணவமலம் இருக்கும். அந்த ஆணவமலம் நீங்க தோங்குவது எப்படின்னா சிவபூசையில தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவபூசையில அகப்பூசை செய்கிற போது ஆன்ம சுத்தி தோங்குகிறது. முடியல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவபூசை செஞ்சா ஆணவமலம் நீங்க துவங்கும். நீங்க தத்துவ சம்பந்தம் நீங்கிரும். மாயாமலம் நீங்கிரும், கர்மமலம் நீங்கும், ஆணவமலம் முழுசா நீங்காது. சிவபூசை பண்ணாலும் நீங்காது. சிவபூசை பண்ணாலும் நீங்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே இந்த ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு மேலேயும் ப்ராசஸ் இருக்கு. அது என்னது? இங்கதான் 10ஆம் ரூபா. 10ஆம் ரூபா. ஏகனாகி இறைவனி நிற்க. ஏகனாகி இறைவனி நிற்க அப்படிங்கிறது 10ல சொல்றாரா இல்லையா? ஏகனாகி நிற்க இறைவனி நிற்க. ஏகனாகி நிற்க இறைவனி நிற்க. ஏகனாகி நிற்கிறது என்பது அவன் அருளாளன்றி ஒன்றையும் செய்யான் ஆகவே அஞ்ஞான கண்மம் பிரவேசியாகிறது. அவன் அருளாளன்றி ஒன்றையும் செய்யான் அப்படின்னு என்னது? எது செஞ்சாலும் அவன் தான் செய்யறான். எது செஞ்சாலும் அவன் தான் செய்யறான். என் செயலாவது யாரொன்றும் இல்லை. என் செயலாவது யாரொன்றும் இல்லை. இப்ப நாம கேட்டாலும் நம்மளால இருக்க முடியலையே சொல்றோமா இல்லையா? கேட்கிறோம். ஆமாங்க எல்லாம் பெருமாள் தான் செய்யறாரு. சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. சொல்லாடி நினைக்க முடியுதா? முடியல. ஏன் நினைக்க முடியல? சிவ தரிசனம் 9ல நின்னாதான் 10க்கு போக முடியும். நம்ம உங்களுக்கு 8க்கு வந்த மாதிரி தெரியல. 8க்கு வந்தாலும் 9க்கு வந்த மாதிரி தெரியல. 9க்கு வந்தாலும் 10க்கு வர முடியும். இதுக்கு முன்னாடி இந்த 8, 9 புரிஞ்சிருக்கணும். என்னது? சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும். சிவ தரிசனம் நிகழ்ந்திருந்தால் தான் நம்ம அறிவுல நான் செய்யலைங்கிற உணர்வு வரும். அது வரைக்கும் கேட்டுக்குவோம், எல்லாம் பண்ணுவோம், பேசும்போது கூட கவனமா பேசிடுவோம். அறிவுல அந்த நினைப்பு இருந்துட்டு தான் இருக்கும். யான் எனதுங்கிற செருக்கு நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம விட்டு போக. 1000 முறை கேட்டாலும் 1000 முறை சொன்னாலும் நம்ம விட்டது போகாது. ஏன் போகாதுன்னா இந்த 2ஐயும் முடிச்சிருக்கணும். எந்த 2ஐயும்? சிவரூபத்தையும் சிவதரிசனத்திலையும் நமக்கு அனுபவம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் நிகழ்ந்தாலன்றி நான்கிற உணர்வு நம்மை விட்டு போக. இன்னும் 100 வகுப்பு கேட்டாலும் 1000 வகுப்பு கேட்டாலும் போகாது. எங்க போகாது? போகாதுன்னா போகாதுதான். நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அது நடந்தாதான் இது நடக்கும். அதுவே நடக்கல. அதுவே நடக்கும். இது எங்க நடக்கும்? வராது. இதா இல்லைங்களா? நம்ம திரும்ப கேட்கணும். ஏங்க வர மாட்டேங்குது அப்படின்னா வராது சார். பூஜை பண்ணினே ஐயா, பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டாம். பண்ற நேரத்துல ஒழுங்கா பண்ணா போதும். 1 மணி நேரம் பண்ணாலும் 1 மணி நேரம் அந்த விதிப்படி நிக்கணும். 1 மணி நேரம் விதிப்படி நிக்கணும். உங்களுக்கான நேரத்துல நூல்ல சொன்ன மாதிரி பூசை செய்யணும். நூல்ல சொன்ன மாதிரி பூசை செய்யணும். நூல்ல சொல்லி இருக்கிறது என்னன்னா திருப்பி நீங்க 8 தான் போய் கேட்டுக்க வேண்டியதான், படிச்சுக்க வேண்டியதான். சரியா? எனவே அப்படி நின்னாதான் என்ன நினைக்கணும்? இதுலதான் ஏகனாகி இறைவனி நிற்க. இதுலதான் என்ன நினைக்கணும்? சிவ யோகம்.
ஆன்ம சுத்தி. நிறைவு. இந்த ரெண்டு எழுதுட்டா திருவடி பேரு தான் சிவபோகம் 11. பத்தாம் வகுப்பா சிவ யோகம். சிவயோகத்துல தான் என்ன ஆகணும்? ஆன்ம சுத்தி நிறைவாகும். ஆன்ம சுத்தி நிறைவாகும். 11ஆம் வகுப்பாடு என்ன ஆகும்? சிவபோகம் விளையும். இதுதான் இந்த பாட்டு. 3 பாட்டு. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம். தேசு உர மருவும். தேசுனா ஒளின்னு பேரு. இங்க சிவம். சிவத்தை நாடி நிற்கின்ற ஞானத்திற்கு ஆன்ம தரிசனம். முதல்ல என்ன நிகழணும்? ஆன்ம தரிசனம் நிகழும். அடுத்தது ஆன்ம சுத்தி. அதன் பயனாய் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் என்பது என்னது? சிவத்தோடு கூடுறது தான் லாபம். சிவத்தோடு கூட தான் நமக்கு லாபம். நமக்கு சிவத்தோடு கூடினா என்ன லாபம்னு கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்? சிவத்தோடு கூடுனா என்னங்க லாபம்? கோயிலுக்கு போனால் என்னங்க கிடைக்கும்? ஐயோ, கோயிலுக்கு போனால் என்னையா கிடைக்கும்? சிவத்தை விட என்னையா உனக்கு வேணும்? முதல்ல அதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு லாபம் என்பது என்னது? ஆமாம், உலகத்தோடு கூடினாதான் லாபம் நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையான லாபம் எது? சிவத்தோடு கூடுறது தான் லாபம். முதல்ல அது தெரியணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சரிங்களா? எனவே தேசுரமருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என 3 ஆகும். இந்த தசகாரியத்தை 3ஆ சொல்லலாம். தசகாரியத்தை 3ஆ சொல்லலாம். சரிங்க. ஆன்ம தரிசனம்னா என்ன? ஆன்ம தரிசனம் என்ன அப்படின்னா, பாசமது அகல ஞானம் பற்றல். பாசமது அகல ஞானம் பற்றல். பாசம் நீங்க ஞானத்தை பற்றுவதற்கு ஆன்ம தரிசனம்னு பேர். மேலே 3 சொல்லி 3ஐயும் கீழே விளக்குறாரு. சரிங்களா? பாருங்க. எது ஆன்ம தரிசனம் என்பது? சிவரூபம், தரிசனம், சுத்தி. இதெல்லாம் தான். பாசமது அகல ஞானம் பற்றல். ஞானத்தை பற்றுவதும் பாசத்தை விடுதலும். ஞானத்தை பற்றுதலும் பாசத்தை விடுதலும் என்னது? ஆன்ம தரிசனம்னு பேர். ஆன்ம தரிசனம்னு பேர். அடுத்தது தான் பணியை நீத்தல். தான் பணியை நீத்தல், தன் பணியை நீத்தல். சுத்தி என்னது? ஆன்ம சுத்தின்னு என்னது? தன் பணியை நீத்தல். தன் பணியை நீத்தல் என்னது? வேலை செய்யாம வீட்டில் உட்காந்துருக்கிறதா? நான் செஞ்சேன்னு இல்லாம எல்லாத்தையும் செய்யறது. தன் பணியை நீத்தல் என்னது? எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லாம பெருமான் செய்தது அப்படின்னு சொல்லணும். பெருமானாலே நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது. பெருமானாலே நான் செஞ்சேங்கிறதுக்கு அதுக்கும் ஒன்றும் வேற வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் பாலிஷ் போட்டு பேசிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். திருவருளாலே செய்தேன், திருவருளாலே செய்தேன், நான் செய்தேன், திருவருளாலே செய்தேன். 2 ஒன்று தான். ஓடி போயிட்டு 2 ஒன்று தான். திருவருளே செய்தது, திருவருளே செய்தது. இங்கே நான் எங்கேயாவது சந்தில் வந்து உனக்கு முன்னாடி இந்த குரூப் போட்டோ எடுக்கும்போது என்ன செய்வோம்? முன்னாடி நானும் தலையை இப்படி எட்டி காட்டுவோம். என்னங்க போட்டாலும் கேட்டாலும் தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி என்ன செய்யறது? திருவருள் செய்தது அப்படின்னு சொல்லும்போது இடையில நம்ம தலையை அப்படி எட்டி பார்க்கறது. என்னது? திருவருளாலே நான் செய்தேன். ஓடி போயிருக்கிறார். இதெல்லாம் வேலை இல்லை. திருவருளே நீங்க நில்லுங்க. முன்னாடி திருவருளை நிறுத்தி நாம என்ன செய்யணும்? பின்னாடி எப்படி நிற்கணும்? மறைஞ்சு நிற்கணும். பின்னாடி நிற்கிறதுனா அவரை நிறுத்திட்டு இப்படி தலையை இப்படி பார்க்கறது இல்லை. சாமி தான் முன்னாடி நிற்கிறாரு அப்படின்ட்டு நாம் என்ன செய்கிறோம்? பின்னாடி நின்று தலையை காட்டுறது இல்லை, மறைஞ்சு நிற்கணும். ஒன்று தான் தெரியணும், சிவம் மட்டும்தான் தெரியணும். சிவம் மட்டும்தான் தெரியணும். ஏன் அவன் எப்படி தாயா நிற்கிறான்? இப்போ அவன் மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறான். எது செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தியா இல்லையா? புறாத்தையும் செஞ்சுட்டு அவன் பின்னாடி நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? தலைகளை எங்கேயாவது காட்டுறானா என்ன? எங்கேயாவது இப்போ திருவருளும் செய்கிறது சொல்கிறோமா என்ன? போன பாட்டு பார்த்தோமா இல்லையா? இருள் நனி இரவிதான் வந்து இறைத்தலும்
இரவில் என்னும் பொருள்களை கண்டு மாத்திரம் பொருந்திடுமாறு போல இருட்டில் தொலாம்னா கிடைக்கல, காலையில் கிடைச்ச உடனே சூரியன் காட்ட கண்டேன் ஒரு பையன் சொல்றதில்லை, நானே கண்டேன் சொல்றானா இல்லையா? அது மாதிரி பெருமானை என்ன செய்யறான்? பெருமான் காட்ட இவன் எதை செஞ்சாலும் இங்கேயே அவன் தன்னை காட்டுறதில்லை. எல்லாத்தையும் செஞ்சவனே தன்னை காட்டாம நிற்கிறான். நீ ஒன்னையும் செய்யாதா, நீ எதுக்கு உன்னை காட்டிட்டு இருக்கிற? உனக்கு காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு முதன்மை இருக்கணுமா இல்லையா? உனக்கு என்ன ஒரு முதன்மை இருக்கிறது? ஒரு முதன்மையும் கிடையாது. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல? அவனை முன்னாடி நிறுத்து சாமி, என் பேரையும் பின்னாடி போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்? தற்போதான் அடங்கலை. தற்போதான் அடங்குனா அது வராது, அடங்குனா அது வராது. ரொம்ப கஷ்டங்க. என்னதான் பேசினாலும் சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் வந்துடாது. அப்படி நீங்கிட்ட நாமெல்லாம் யாரு? சீவன் புத்தர். அதெல்லாம் ஆகலைன்னு நமக்கு தெரியும். அதனால இது இருக்கு, நமக்கு இருக்குதான் செய்யுது. இருக்குதுங்கிறது ஒரு வெக்கமும் வேண்டியதில்லை. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? ஆமாங்க இருக்கு, அது எனக்கு இருந்துதான் தொலைக்குது. எங்க போனாலும் முன்னாடி வந்து நிற்குது. எதை செஞ்சாலும் முன்னாடி வந்து நிற்கத்தாயா செய்யுது. குறைஞ்சபட்சம் இருக்கிற குற்றத்தையாவது ஏற்றுக்கொள்ளணும். நீங்க அதை நீக்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல குற்றம் தெரிஞ்சாதானே நீக்கிறதுக்கு உபாயம் தெரியும். குற்றமே தெரியல, நான் நல்ல ஆளு, நான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருந்தா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன தெரியணும்? இப்போ ஆமா எனக்கு செருக்கு இருக்கு, எதை செஞ்சாலும் முன்னாடி வந்து நிக்குது. எங்க வந்து நிக்குது? என் அறிவுல வந்து நிக்குதுயா, என் அறிவுல வந்து நிக்குது. வெளியே சொல்றனா இல்லையா? வெளியே சொல்லாம எல்லாம் படிச்சதுனால வெளியே சொல்லாம இல்லாம கவனமா கம்முன்னு இருந்தாலும் உள்ள வந்து நிக்குதா இல்லையா? தன்னறிஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல்றது. நம்ம அறிவுக்கு தெரியுமா இல்லையா? வந்து நிக்குது. எதை எடுத்தாலும் முன்னாடி வந்து அதான் நிக்குது. நமக்கு முன்னாடி நம்ம ஆணவம் வந்து நிற்கதான் செய்யுது. நிக்குதுன்னாவது தெரிஞ்சுட்டு வைப்போம். இப்போ எப்போ நீங்கிட்டோம்? ஓசை என்னைக்கு பண்றோமோ, என்னைக்கு அது பிரகாரம் நிற்கிறோமோ அதெல்லாம் எப்போ நடக்கட்டும். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஆமாயா இருக்கு, நல்லா தெரியுது. சிவன் நல்லா தெரியுதோ இல்லையோ, என் ஆணவங்களும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த நிலையாவது வரணும். இந்த சித்தாந்தம் 2 வருஷம் படிச்சுட்டு போனோம்னா போகும்போத இந்த நினப்பாவது நமக்கு வந்துட்டா 2 வருஷத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டோன்னா அதான் உண்மை. நீங்க சிவத்தை அறிந்து கொள்றதெல்லாம் அறிந்தோம், எவ்வளவு அறிஞ்சோம், அறியலை, அதெல்லாம் ரெண்டாவது. ஆணவ மலத்தை அறிந்திரணும், அதுதான் வழி. எனவே அதான் இங்க போன தான் பணியை நீத்தல. தன் பணியை என்ன செஞ்சாரு? நீட்டினர். நீழ்கடல்கள் காட்டி நீழலே ஆசில் வீணையும் ஆலை மதியமும் வீசுதென்றாலும் வெங்குழல் வேடிலும் மூசு வண்டரை ஒய்கியும் போன்றது. ஈசன் எந்தை இணையடி நிழலே. நிழலே தான் அது. அது திருவடி நிழல் தான். அது என்ன செஞ்சாரு? நீட்டினர். ஐயோ என்ன அவ்வளோ சாதாரணமாக திடீர்னு திருவருள் அப்படி சொல்லிட்டேன். திருவருள் சொல்லு நீட்டார். என்ன செய்யறாரு? நீட்டார். நீழலே. ஏன்னா அதன் அருமை கருதி. எதாவது அருமை கருதி? திருவடியின் திருவருளின் அருமை கருதி நிழலை என்ன செஞ்சிட்டாரு? நீட்டினர். நிழலை நீட்டினர். அதே மாதிரி என்னது? தன் பணியை நீத்தல். குற்றுவியா ஆலோசிக்கிறான். எதை நான் செஞ்சாங்க விட்டுருவியாயா? அப்படியெல்லாம் விட முடியாது. அதனால என்ன செஞ்சாரு? தான் பணியை நீத்தல். இந்த தன்னை என்ன செஞ்சாரு? இழுத்தல். ஏன் விட முடியாதியா? நீ நினைச்சாலும் விட முடியாது. அதனால என்ன செஞ்சாரு? ஒரு நீட்டினார். ஐயா அதுதான் மெஜாரிட்டி. அதுதான் மெஜாரிட்டி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அறகுற மெஜாரிட்டியெல்லாம் கிடையாது. ஃபுல் மெஜாரிட்டி அதுதான். ஃபுல் மெஜாரிட்டி அதுதான். அதனால தான் பணியை நீத்தல். தான் பணியை நீத்தல். அப்போ தற்போதம் கெட்டு நிற்கிறது. தற்போதம் கெட்ட அதுக்கு என்ன பேருங்க? ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி. அப்போ அது எங்கே நிகழ்கிறது? ஆன்ம சுத்தி இங்கே பாருங்க. 10
10. சுத்தி ஆனாலும் முடியுது, 9 ஆரம்பிக்குது, சுத்தி எங்க முடியுது? 10ல. ஏகனாகி இறைவனி நிற்க, ஏகனாகி இறைவன், அதான் தான் பணியை நீத்தல். எது செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்லாம திருவருடே செய்தது அப்படின்னு ஆணவமல வாசனை, கண்மமல வாசனை, மாயாமல வாசனை, 3 வாசனையும் நீங்கும். எப்போ? 10ஆம் வகுப்பாட சொன்னபடி நின்னா. நாமல்ல இந்திரியம் நம்மளியும் அல்ல, வழி நாமல்ல, நாமும் அரணுடைமை. நான் யாரு? அடிமையா. நான் யாரு? அடிமை. எனக்குன்னு ஒரு சுதந்திரமும் கிடையாது. போனா போவேன், நில்லுனா நிற்பேன், செய்யினா செய்வேன். ஐயோ நட்டமாகி போச்சு, அது அவருபாடு. ஆஹா லாபம் வந்துருச்சு, அது அவருபாடு. எனக்கு என்ன கிடையாது? லாபத்தை பற்றியும் கவலை இல்லை, நட்டத்தை பற்றியும் கவலை இல்லை. செய்யினா செய்வேன், உட்காருனா உட்காந்துக்குவேன். இது எப்போ வர்றது? வந்தாதான் தான் பணியை நீத்தல். ஏசில் நேயத்து அழுந்தல். ஏசில்னா குற்றமில்லாத நேயம். நேயப்பொருள் எது? நேயம்னா சிவம் ஒன்று தான் நேயப்பொருள். சிவம் ஒன்று தான் நேயப்பொருள். அனுபவ பொருள்னு பேர். அனுபவ பொருள் எது? சிவம். அந்த சிவத்தோடு என்ன செய்யறதுங்க? அழுத்துதல். சிவத்திலே அழுத்துதலுக்கு என்ன பேரு? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம். அப்போ பாருங்க, ஆன்ம தரிசனமாவது பாச நீக்கவும் ஞானத்தை பெறுதலும். ஞானத்தை பெறுதலும் பாசத்தை நீக்குவதும் என்னதுங்க? ஆன்ம தரிசனம். தன்பணியை நீத்தல் ஆன்ம சுத்தி, சிவத்திலே அழுந்துதல் ஆன்ம லாபம். 3க்கும் 3 சொல்லுதான் சொல்ற. ஆன்ம தரிசனம் என்பது என்னது? பாச நீக்கமும் ஞானத்தை பெறுதலும். ஞானத்தை பெறுவதுதான், சிவத்தை பெறுவதில்லை, ஞானத்தை பெறுவது. பாசத்தை பெறுதலும் நீக்குதலும் ஞானத்தை பெறுதலும் ஆன்ம தரிசனம். பாசத்தை விடுதல் ஆன்ம சுத்தி. பாசத்தை விடுவதுங்க தற்போதத்தை விடுறது. தற்போதத்தை விடுவது ஆன்ம சுத்தி. சிவத்தோடு அழுந்துதல் ஆன்ம லாபம் என்பதை இந்த பாட்டு உள்ளதோடு படிச்சு பார்த்துருங்க. தேசுரம் அருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக 3 ஆகும். 3ம் பாசமது அகல தான் என்னதுங்க? ஞானம் பற்றல், தான் பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல் எனும் இவற்று அடங்கும் அன்றே. என்ற 3ல் அடங்கும். எது அடங்கும்? தசகாரியம் அடங்கும். 10 காரியமோ 3ல அடங்கும் என்பது இந்த பாட்டில் சொல்ற. அடுத்த பாடல் பாருங்க. 72 ஆன்ம தரிசனத்தை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஆன்ம தரிசனத்தை விரிவாக சொல்கிறேன். தன்னறிவு அதனால் தனக்கு அறிவில்லை ஏனும், தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும், தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தனையறிந்தால் தன்னையும் தானே காணும் தானதுவாகி என்றே. தன்னறிவு அதனால் என்னதுங்க? தனக்கு அறிவில்லை ஏனும். தன்னறிவு அதனால், அதாவது ஆன்மாவுக்கு என்று என்ன கிடையாது? ஓர் அறிவு இல்லை. தன்னறிவு அதனால் தனக்கு அறிவு. இங்க தன்னறிவு என்பது என்னதுங்க? முதல்ல சொன்ன தன் என்பதற்கு முதல்வன்னு பேரு. தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழா. இது சிவஞான போதத்தில் எங்க இருக்கு? அவையடக்கத்தில் இருக்கு. தன்னை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். முதல்ல தன்னை உணர்ந்து. நான் இந்த பாட்டிலிருந்து எங்க போயிட்டேன்? சிவஞான போதத்துல அவையடக்கம். தன்னை உணர்ந்து, தன்னை உணர்ந்து என்பதுல தன் கூட்டல் ஐன்னு பிரிக்கணும். தன்னை என்பதை என்ன செய்யணும்? தன் கூட்டல் ஐ. அந்த ஐ என்பதற்கு என்ன பொருள்? தலைவன் பொருள். தலைவன் பொருள். தன்னுடைய தலைவனை உணர்ந்து. அதான் முதல்ல யாரை உணரணும்? தலைவனை உணரணும். தலைவனை உணரணும். தலைவனை உணர்ந்த பிறகுதான் தன்னை உணர முடியும். தன்னை உணர்ந்த பிறகு தலைவனை உணர முடியாது. ரெண்டுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாளியை தெரிஞ்சுக்கிட்டா நாம வேலைக்காரன்னு தெரியும்.
புரியுதா இல்லைங்களா? அவனை பார்க்காம நம்மளை பார்த்தா நம்ம தான் முதலாளி மாதிரி தெரியும். ஒரு கடை இருக்கு, அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். நமக்கு போய் பார்த்த உடனே யாரும் தெரியும், அப்போ இவர் தான் ஓனராக இருக்குன்னு நினச்சிக்கோம். எது வரைக்கும்? உண்மையான ஓனரை பார்க்காத வரைக்கும். உண்மையான ஓனரை பார்க்க நீ இவன் முதலாளி இல்லையா அப்படின்னு எப்போ தெரியும்? முதலாளி பார்த்தாதான் இவன் முதலாளி இல்லைன்னு தெரியும். அது வரைக்கும் இவன் என்னவா தெரியும்? முதலாளியாக தான் தெரியும். இப்போ நம்மளாம் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? முதலாளியாக நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில நம்ம முதலாளி கிடையாது. நமக்கு முதலாளி ஒருத்தர் இருக்கிறான், அவனை தெரிஞ்சுக்க அப்பா நான் முதலாளி இல்லையா, நான் வேலைக்காரன் தானா அப்படின்னு தெரியணும். இப்போ நான் வேலைக்காரன்னு எப்போ தெரியுவேன்? முதலாளி பார்த்தாதான். முதலாளி பார்க்குற வரைக்கும் நான் வேலைக்காரனா தெரியவே மாட்டேன். தெரியாத பூரா நாம் பிரம்மம் சொல்லிட்டு தெரியணும். நாம் பிரம்மம் சொல்றவங்களாம் யாரு? முதலாளி பார்க்காதவன். முதலாளி பார்க்காதனால அவன் செஞ்சிருக்கிறான், நான் தான் முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நானே பிரம்மம் சொல்றவங்களாம் யாரு? முதலாளி பார்க்கல. தன் ஐ உணர, தன் தலைவனை உணராதவன் தன்னை உணர மாட்டான். தன் ஐயை உணர்ந்தவன் தன்னை உணர்வான். அவன் முதலாளின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அப்ப நான் யாரு? வேலைக்காரன். அப்ப என்ன தெரிவதற்கு என் தலைவனை தெரியணும். புரியுதா இல்லைங்களா? அதான் இங்க சொல்றாரு, தன் அறிவு. அதனால் தன் அறிவு என்பது என்னதுங்க? தன் ஐயின் அறிவு. தன் ஐயின் அறிவு என்பது என்னதுங்க? பதிஞானம். பதிஞானத்தினாலே அறியலாம். என்னன்னு அறியலாம்? எனக்கு அறிவில்லை அப்படின்னு அறியலாம். எனக்கு அறிவில்லைன்னு நான் அறியணும்னா எனக்கு என்ன விளங்கணும்? பதிஞானம் வந்தாதான். என் அறிவெல்லாம் ஒரு அறிவில்லை, என் அறிவு ஒரு அறிவே கிடையாது. என் அறிவில் இப்போ ஏதாவது விளங்குதுன்னு சொன்னா அது இறைவன் உணர்த்தியது அப்படின்னு உணரணும். அது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு என்ன எவ்வளவு தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எது வரைக்கும்? பதிஞானம் விளங்காத வரைக்கும். பதிஞானம் விளங்கினாதான் தெரியும், அடடா இதெல்லாம் நம்ம அறிவு இல்லையா, அறிவே இல்லையா. பெருமானில் உணர்த்தி கொண்டு இருந்தான். இவ்வளவு காலம் நான் உணர்ந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே அப்படிங்கிற அந்த இழி நிலை நமக்கு எப்போ விளங்கினா? பதிஞானம் விளங்கினாதான் வரும். அது வரைக்கும் வராது. ஆனால் தன் அறிவு அதனால் தலைவனது அறிவினாலே பதிஞானத்தினாலே தனக்கு அறிவில்லை ஏனும். பதிஞானத்தால என்னன்னு அறியலாம்? தனக்கு அறிவில்லை என்று அறியலாம். அறிவில்லைன்னு என்ன அர்த்தம்? அறிவில்லைன்னா அறிவில்லாதன்னு அர்த்தமா? சுதந்திர அறிவு கிடையாது. ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது அறிவில்லைன்னு ஏன் சொல்றோம்? சுதந்திர அறிவு கிடையாது. அவன் உணர்த்தினா உணரும், அவன் உணர்த்தலன்னா உணராது. உணர்த்தில் உணர்வேன் உணராயேன் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னோடு கொண்ட மலமாயை போக்கி சிவானந்தத்து வைத்து ஆண்டரும் சொக்கநாதான்னு கேட்குற சொக்கநாதன் பாட. இப்போ என்னது? நமக்கு அறிவு சுதந்திர அறிவு கிடையாது. சுதந்திர அறிவு இல்லைன்னா எது விளங்குனாலும் அவன் காட்டினதுதான். ஒன்று விளங்குச்சுன்னா அவன் காட்டினது. நமக்குன்னு என்ன கிடையாது? ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அது விளங்குறதுக்கே பதிஞானம் வேணும். தன்னறிவு அதனால் தனக்கு அறிவு இல்லை ஏனும். அப்படிதான் இருக்குது. ஆனா இது என்ன நினைச்சுக்கிட்டு? தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும். இந்த பதிஞானம் விளங்காத வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? என்னுடைய அறிவு அப்படின்றது எல்லாத்தையும் என்ன நினைச்சிருக்கோம்? தன்னறிவாக நினைச்சுக்கோம். என்னுடைய அறிவாக நினைச்சு என்ன செய்யும்? ஒவ்வொன்றா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது வேணும்னு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உலகத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். தனித்தனியா அனுபவிக்கும். உலகத்தை என்ன செய்யும்? ஒரே நேரத்தில் அனுபவிக்குமா? அனுபவிக்காது. கடைக்கு போனா கூட இதுல ஒரு சாம்பிள் கொடுங்க, அதுல ஒரு சாம்பிள் கொடுங்க. ஏன்? இதையும் சாப்பிட்டு பார்ப்போம், அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கிறீங்க, மாற்றி போட மாட்டீங்களா? கேட்குறமா இல்லையா? ஏன்? தனித்தனியாக அனுபவிக்கணும். ஒன்னனையும் தனித்தனியாக அனுபவிக்கணும். உணவுலேருந்து போகத்திலேருந்து எல்லாமே
தனித்தனியா அனுபவிக்கும். அதாங்க சொல்றாரு தன்னறிவாக. தன்னறிவாக என்னது? தலைவனது அறிவை தன்னறிவாக நினைச்சு இது என்ன செய்யும்? எல்லாவற்றையும் தனித்தனியாக பயன் அனுபவிக்கும். தனித்தனியா பயனை அனுபவிக்கும். அப்படி இருக்கிற நிலையில தன்னறிவு அறியும் தன்மை, தன்னறிவு அறியும் தன்மை, இப்படி அறிகிற இந்த அந்த ஆன்ம போதம், ஆன்ம போதம், தன்முனைப்பு, தன்முனைப்புனால என்ன செய்யும்? இது இப்படி அறிகிறது என்பதை திருவள்ளுவர் அறிந்த நிலையில, இதெல்லாம் இத்தனை காலம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு என்ன காரணம்? அறியாமை தான் காரணம். அறியாமை தான் காரணம் என்று அறிந்த நிலையில என்ன செய்யும்? தன்னாலே தன்னை அறிந்தாள். தன்னாலே தன்னை, தன்னாலே என்பது என்னதுங்க? தன் ஐயாலே, இறைவன் திருவருளினாலே தன்னை அறிந்தாள். இதுவரைக்கும் நானே செஞ்சேன்னு உலகத்தை அனுபவிச்சுட்டு இருந்த ஆன்மா திருவருள் உணர்த்த நான் இப்படிப்பட்டவன், எனக்கு சுதந்திரம் கிடையாது, இறைவன் உணர்த்த தான் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்று தன்னாலே, எந்த தன்னாலே? பதியாலே தன்னை அறிந்தாள். எதை அறியும்? சிவத்தை அறியறதில்ல, ஆன்மாவை அறியறது. தன்னாலே தன்னை அறிந்தாள். சிவத்தினாலே எதை அறியும்? ஆன்மாவை அறியும். ஆன்மாவை அறியுங்க. தன் தன் தன்னா எது தன் என்பது ஒன்று பதியை காட்டும், ஒன்று ஆன்மாவை காட்டும். இந்த ரெண்டு எதுன்னு பாட்டை படித்தா உங்களுக்கு புரியணும். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கு, திருப்பி படித்தா புரியாது. சரிதானே? சரிதானே? இதில் எழுதி வச்சுக்கணும். பாருங்க, திருப்பியும் சொல்கிறேன். தன்னறிவு, அங்கே மேலே பதிஞானம்னு எழுதணும். அங்கேயே மேலே எழுதுங்க. பதிஞானத்தினாலே தன்னறிவு, அதனால் தனக்கு அறிவில்லை எனும். தனக்கு என்பதுங்க எது? ஆன்மா. ஆன்மாவுக்கு அறிவில்லை, இல்லை ஏனும். ஆன்மாவுக்கு அறிவு இல்லைனாலும் என்ன செய்யுது? தன்னறிவாக, ஆன்மாவின் அறிவாக. இந்த இடத்துல தன் என்பது என்னது? ஆன்மாவின் அறிவு. தன்னறிவாக என்ன செய்யும்? எல்லா பயனையும் அருந்தும். தனக்கு சுதந்திர அறிவு இல்லைனாலும் இது என்ன செஞ்சிட்டு இருக்குது? சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தன்னறிவு அறியும் தன்மை, தன்னறிவு அறியும் தன்மை, பதிஞானத்தினாலே அறிகிற தன்மை எது? ஆன்மாவின் உண்மை இலக்கணத்தை அறிந்தாள். தன்னாலே தன்னை அறிந்தாள். பதிஞானத்தினாலே ஆன்மாவை அறிஞ்சாள். பதிஞானத்தினால ஆன்மாவை அறிஞ்சாள். தன்னையே தானே காணும். தன்னையே தானே காணும் என்னதுங்க? அந்த தன்னையும் தன்னையும் காணும். தன்னையும் காணும், தன்னையும் காணும். அங்க தன்னை என்பது என்னது? சிவம். தானே காணும் என்பது தன்னை காணும். தன்னை காணும். அவன் தலைவன் என்றும் இவன் அடிமை என்றும் அறியும். ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கும். அவனை தலைவன் அணிஞ்சாவே நம்ம என்னென்ன அறிஞ்சுது? அடிமைன்னு அறிஞ்சிடும். ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழும். எது? சிவதரிசனமும் ஆன்ம தரிசனம். சிவதரிசனம் நிகழ்கிற போது என்ன நிகழும்? ஆன்ம, அவன் முதலாளி. அப்பவே என்ன பெறப்பட்டது? நான் அடிமைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது அதை போய் தனியாக அறியறது, இதை போய் தனியாக அறியறது இல்லை. அவர் முதலாளின்னு அறியும் போதே கூடவே என்ன இருந்தது? நான் அடிமைங்கிறது அறிஞ்சு போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதுதான் என்னது? தன்னையும் தானே காணும். தன்னையும் தானே காணும். தானே என்பது என்னதுங்க? தலைவன் உணர்த்த காணும். அந்த தானே காணும்னா இது போய் இது சௌரியத்துக்கு அறிஞ்சிடாது. தன்னையும் காணும், தலைவனையும் காணும். தலைவனை முதல்வன் என்றும் தன்னை அடிமை என்றும் காணும். அடிமை என்றும் காணும். எப்படி இருக்கும்? தான் அதுவும் ஆகி நின்றேன். இது அதுவா நின்னாதான் காணும். ஆன்மா சிவமா நிற்கிற போதுதான் அவன் முதல்வன் என்றும் நான் அடிமை என்றும் அவன் உணர்த்த ஆன்மா அறியும். 9ஆம் நூற்பாடு வச்சு இதை பார்க்கணும். 9 வச்சு பார்க்கணும். புரிஞ்சுதா புரியலையா? ஆன்மாவையும் பார்க்க முடியும், சிவத்தையும் பார்க்க முடியும். சிவஞானத்தால தான் பார்க்க முடியும். பாட்டில் நிறையா தன்னை தன்னை தானே தானேன்னு வரும். வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக பிரித்து எழுதி பாருங்க. புரியலன்னா திருப்பி கேளுங்க. ஆமாம், சிவஞானத்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம முயற்சியினால பார்க்க முடியாது.
சரிங்களா? அப்போ அது நிகழணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடியே சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும், சிவரூபம் நிகழ்ந்திருக்கணும், பூசை நிகழணும், பூசை நிகழணும், அகப்பூசை நிகழணும். இதெல்லாம் எங்கே நிகழ்றது? பூசையில் நிகழ்வது. இது பூசையில் தான் நிகழும், அறிவில் இதெல்லாம் நிகழும். நாம் அடிமைங்கிற உணர்வு பூசை பண்ண தான் வரும். பூசை பண்ணாமல் அடிமைங்கிற உணர்வு நமக்கு வராது. இல்லைங்க எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னா அது பொய்ப்பாமனே. ஏன்னா வாய் மட்டும்தான் சொல்லும். ஏன்னா படித்ததுனால என்ன செய்வோம்? நல்லா அழகாக பேசுவோம், புரியுதா இல்லைங்களா? ஆனால் உள்ளே வந்து எது நிற்கும்? ஆணவங்களை வந்து முன்னாடி நிற்கும். உள்ளே அடங்கணும். இதெல்லாம் பேச்சில் அடங்கிறது இல்லை. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் கேட்டை கெடுத்தான் சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு படிக்கும் போதே நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப அழகாக பேசி பழகிடுவோம். அடியே, எளியே, ஏழையே, நாயே, பேயெல்லாம் பேசுவோம். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடாமல் இருந்தால் தான் தெரியும். நம்மளை கூப்பிடாமல் இருந்தாலோ, இல்லை நம்மளை முன்னாடி நிறுத்தாமல் இருந்தாலோ, நம்ம கொடுத்ததை சொல்லாமல் இருந்தாலோ அப்போ தான் தெரியும் நம்ம லட்சணம். அவ்வளவு கொடுத்துனுங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எவ்வளவு வேலை செஞ்சுருப்பேன் நான் சிவமடத்துக்கு, எவ்வளவு வேலை செஞ்சுருப்பேன். என்னை வந்து கண்டுக்கவே இல்லைங்க. ஏன் வந்து நிற்கிறது முன்னாடி? அவன்லாம் செஞ்சானா என்ன வராது? கண்டுக்கிட்ட என்னங்க, கண்டுக்காட்டி என்னங்க, செய்ய வச்சா செஞ்சோம். சிவபுண்ணியத்தை நம்ம கணக்கில் எழுதுனா என்ன, அடுத்தவங்க கணக்கில் எழுதுனா அது நமக்கு என்ன வேலை? நமக்கு என்ன அது வேண்டி கிடக்குது? நம்மளால் அப்படி நினைக்க முடியுதா? முடியாது, முடியவே முடியாது. இதோட ஏன் எனக்கு சொல்லலைன்னு கேட்போம். என்னை கூப்பிடவே இல்லைங்க, கூப்பிட்டா தான் வரணுமா? ஏன் ஃபோன் பண்ணி சொன்னாதாங்க வர முடியும், கூப்பிடாம எப்படி வர முடியும்? இது ஞானத்துக்கு கூட கூப்பிட வேண்டியதாக இருக்கு. நம்ம எவ்வளோ நிற்கிறோம் பாருங்க. கூப்பிடலை, மதிக்கலை, சொல்லலை, மூஞ்ச திருப்பிட்டாருங்க. எதுக்குங்க வந்தோம்? எதுக்கு வந்தோம்? நம்ம அறிவை திருத்தறதுக்கு வந்திருக்கிறோம். கூப்பிட்டா கையை பிடிச்சி வெளியே எடுத்து விட்டாலும் உள்ள வந்து உட்காரோம். நான் அப்படிதாங்க வருவேன், அப்படிதான் வருவேன். நீங்க வராதன்னு சொன்னாலும் நான் வருவேன். யாருக்கு பயன? நம்ம அறிவு திருந்துறதுக்கு தான் இங்க உட்காந்துருக்கிறோம். யாரை காப்பாத்துறதுக்கும் உட்காரல, யாரை காப்பாத்துறதுக்கு நாம இங்க வரல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அறிவை திருத்துறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, என் அறிவை திருத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். புரியுதா? உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரல, என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க வரல. அது நீங்க அப்படி நினைச்சுக்கலாம், உண்மை அது இல்லை. புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு இங்க வரலைன்னா நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். புரியுதா இல்லைங்களா? இங்க இந்த நிமிஷம் வரலன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? ஏதோ ஒரு கட்டடத்தை அளந்துக்கிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு கட்டடத்தை அளந்துக்கிட்டு இருப்பேன். இதான் என் வேலை. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுனால எனக்கு தான் புண்ணியம். என்ன புண்ணியம்? திருவருளை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா இந்த நேரம் சிவப்பொழுதான் போகாது, அவப்பொழுதான் போகும். இது எனக்கு பெருமான் கொடுத்த வாய்ப்பு. உங்களுக்கு பெருமான் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிற, என்னது கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற. இப்போ என்ன காப்பாற்றுறதுக்கு நீங்க வரல, உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் வரல. இதுதான் உண்மை. இந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு விடவாம நேராக போகலாம். எங்கேயாவது ஒரு அறிவுல மாற்றம் வந்துட்டா வந்த ஆளோ, பேச வந்த ஆள் வரமாட்டாரு, இல்லைன்னா கேட்க வந்த ஆள் வரமாட்டாரு. இதுதான் உண்மை. நம்ம அறிவை எப்பவுமே எப்படி வச்சுக்கணும்? நேர் வழியில் வச்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. நீங்களாம் வந்ததுனால உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்வதற்கு, ஞானத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஏன் கதை முடிஞ்சு? அதோ அந்தோ அந்தோ அந்தோ. புரியுதா இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கும் அதுதான். நம்ம போடலாம், நம்மளாம் போனாதாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க வரமாட்டீங்க. வகுப்பு நடக்கும், நான் வரலனாலும் வகுப்பு நடக்கும். புரியுதா இல்லைங்களா? வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமே.
நமக்கு வாய்ப்பை பெருமான் கொடுத்துருக்குறான். அதை இந்த நேரத்தை அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்ம வேலை. இது யாரை காப்பாற்றுறதுக்கும் யாரும் வரலை. நம்ம முதல்ல நம்மளையே நம்ம காப்பாற்ற முடியாது இல்லைங்களா? அடிக்கடி சொல்கிறது தான், ஆற்றுல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, எல்லாம் என்ன செஞ்சுருக்குறோம், வெள்ளத்தில் அடித்து போயிட்டு இருக்கிறோம். நாம் அடுத்த ஆளை காப்பாற்றுவோமா? காப்பாற்றுவோமா? முதல்ல என்ன செய்வோம்? ஐயோ முதல்ல எங்கேயாவது ஏதாச்சும் கடை கிடைக்குமா, கரை கிடைக்குமா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வோம்? தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்போமா இல்லையா? நம்மளை பாதுகாத்துக்குவோமா இல்லையா? அதுதான் முத வேலை. ஒரு வேலை ஏறி கரையில் நம்ம தெம்பா நின்னோம்னா இப்படி திரும்பி பார்ப்போம், அவனுக்கு இது ஒரு கை பிடிக்கலாம் அப்படிங்கிறது எப்போ வரும்? முதல்ல நாம கரையேறி நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த நினைப்பே நமக்கு வரும். இப்போ நாமெல்லாம் அப்படி அடிச்சுட்டு போகிற ஆள் தான். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கரையேறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். கரையேறதுக்கான வழி தான் இது. எது? ஞான நூல். இதன் வழி பூசையும் 5 எழுத்தும் ஞான நூலும் தான் நம்மளை கரையேற்றும். புரியுதா இல்லைங்களா? அதுக்குண்டான வழியை தான் நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்போதம் வந்துட்டா மொத்தமும் காலியாயிடும். மேல மேல சொல்வது அதுதான். அப்போ அந்த தற்போதத்தை கிடணும்னா வேற வழி இல்லை. பூசை செஞ்சானா தற்போதம் கிடும், இல்லைன்னா கிடாது. சரி, ஆன்ம தரிசனம் சொல்லிட்டாரு. ஆன்ம சுத்தி அப்புறம் பார்த்துக்கலாமா? ரெடியாமா ஐயா? சரி, 73 அப்புறம் பார்க்கலாம்.